Bhagavad-gītā 11. அத்தியாயம் 11வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானமபோஹனம் ச. வேதைஷ்ச சர்வைரஹமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத விதேவ சாஹம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜாய். கூட சொல்லுங்க. சர்வஸ்ய எல்லா உயிரினங்களின், ச கூட, அகம் நான், ஹிருதி இதயத்தில், சந்நிவிஷ்ட வீற்றுள்ளேன், மத்த என்னிடமிருந்து, ஸ்மிருதி ஞாபக சக்தி, ஞானம் அறிவு, அபோகனம் மறதி, ச மற்றும், வேதை வேதங்களால், ச மேலும், சர்வை எல்லா, அகம் நானே, ஏவ நிச்சயமாக, வேத்ய அறியப்பட வேண்டியவன், வேதாந்த கிருத் வேதாந்தத்தை தொகுத்தவனும், வேதவித் வேதங்களை அறிபவனும், ஏவ நிச்சயமாக, ச கூட, அகம் நானே. மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. நான் அனைவரின் இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. பொருளுரை. பரமாத்மாவின் உருவில் முழுமுதற் கடவுள் எல்லாரின் இதயத்திலும் வீற்றுள்ளார். அவரிடமிருந்தே எல்லா செயல்களும் தொடங்குகின்றன. உயிர்வாளி தனது முந்தைய பிறவியின் அனைத்து விஷயங்களையும் மறக்கின்றான். ஆனால் அவனது செயல்கள் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கின்ற பரமபுருஷருடைய வழிநடத்தலுக்கு ஏற்ப அவன் மீண்டும் செயல்பட்டாக வேண்டும். அவன் தனது முந்தைய செயல்களுக்கேற்ப காரியங்களை தொடங்குகின்றான். தேவையான அறிவு அவனுக்கு வழங்கப்படுகிறது, ஞாபக சக்தியும் வழங்கப்படுகிறது. மேலும் அவன் தனது முந்தைய பிறவியை மறக்கின்றான். இவ்வாறு இறைவன் எங்கும் நிறைந்தவராக மட்டுமின்றி ஒவ்வொரு தனிப்பட்ட இதயத்திலும் உறைபவராக உள்ளார். பல்வேறு செயல்களுக்கு பலன்களை வழங்குபவரும் அவரே. அருவ பிரம்மனாக, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக மற்றும் இதயத்தில் உறையும் பரமாத்மாவாக வழிபடப்படுவது மட்டுமின்றி வேதம் என்னும் அவதார ரூபத்திலும் அவர் வழிபடப்படுகிறார். மக்கள் தங்களது வாழ்வை சரியான முறையில் வடிவமைத்து முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான நற்பாதையினை வேதங்கள் வழங்குகின்றன. அவை பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை பற்றிய அறிவை நல்குகின்றன.
கிருஷ்ணர் வியாசதேவராக அவதரித்த போது வேதாந்த சூத்திரத்தை தொகுத்தார். மேலும் வேதாந்த சூத்திரத்திற்கு வியாசதேவரால் கொடுக்கப்பட்ட விளக்க உரையான ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரத்தின் உண்மை அறிவை வழங்குகின்றது. முழுமுதற் கடவுள் கட்டுண்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காக கருணையே வடிவாக உள்ளார். அவர் உணவுப் பொருட்களை வழங்கி அவற்றை செரிக்கவும் செய்கின்றார். உயிர்வாளியின் செயல்களுக்கு சாட்சியாக உள்ளார். வேதங்களின் வடிவில் ஞானத்தை வழங்குகிறார். அது மட்டுமின்றி பகவத்கீதையின் ஆசிரியராக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவிலும் ஞானத்தை வழங்குகிறார். அவரே கட்டுண்ட ஆத்மாவின் வந்தனைக்குரியவர். இவ்வாறாக கடவுள் மிகவும் நல்லவர், மிகவும் கருணை வாய்ந்தவர். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம், உயிர்வாளி தனது தற்போதைய உடலை நீத்த உடனேயே அதனை மறந்து விடுகிறான். ஆனால் முழுமுதற் கடவுளால் ஊக்குவிக்கப்பட்டு அவன் மீண்டும் தனது செயலை தொடங்குகின்றான். அவன் மறந்துவிட்டாலும் கூட முந்தைய பிறவியில் எங்கு விட்டானோ அங்கிருந்து மீண்டும் தனது செயலை புதுப்பித்துக் கொள்ள இறைவன் அவனுக்கு அறிவை கொடுக்கின்றார். இதயத்தில் வீற்றிருக்கும் பரமபுருஷரின் ஆணைகளுக்கேற்ப உயிர்வாளி இவ்வுலகில் இன்பத் துன்பத்தை அடைகிறான் என்பது மட்டுமின்றி அவரிடமிருந்து வேதங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் பெறுகின்றான். வேத ஞானத்தை புரிந்து கொள்வதில் ஒருவன் தீவிரமாக இருந்தால் கிருஷ்ணர் அவனுக்கு தேவையான புத்தியை வழங்குவார். நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் ஏன் வேத ஞானத்தை வழங்க வேண்டும்? ஏனெனில் ஒவ்வொரு உயிர்வாளியும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேத இலக்கியமும் இதனை உறுதி செய்கின்றது. யோசௌ சர்வைர் வேதைர் கீயத்தே கீயத்தே. 4 வேதங்களில் தொடங்கி வேதாந்த சூத்திரம், உபனிஷதங்கள், புராணங்கள் என எல்லா வேத இலக்கியங்களிலும் பரமபுருஷரின் பெருமைகள் கொண்டாடப்படுகின்றன. வேத சடங்குகளை செய்வதாலும் வேதங்களின் தத்துவத்தை விவாதிப்பதாலும் பக்தி தொண்டில் வழிபடுவதாலும் இறைவன் அடையப்படுகின்றார். எனவே வேதங்களின் குறிக்கோள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே. வேதங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான பாதையையும் அவரை உணர்வதற்கான வழிமுறையையும் நமக்கு அளிக்கின்றன. இறுதி இலக்கு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே. பின்வரும் சொற்களில் வேதாந்த சூத்திரம் பதம் 1.1.4 இதனை உறுதி செய்கின்றது. தத்து சமன்வயாத். பக்குவ நிலை 3 படிகளில் அடையப்படுகிறது. வேத இலக்கியங்களை புரிந்து கொள்வதால் ஒருவன் பரமபுருஷ பகவானுக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தினை புரிந்து கொள்ள முடியும். பின்னர் பல்வேறு வழிமுறைகளை பயிற்சி செய்து அவன் அவரை அணுகுகிறான். மேலும் இறுதியில் பரம இலக்கான சாக்ஷாத் பரமபுருஷ பகவானையே அவனால் அடைய முடியும். இந்த ஸ்லோகத்தில் வேதங்களின் நோக்கம், வேதங்களின் அறிவு, வேதங்களின் இலக்கு ஆகியவை தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ஓம் தத் சத். सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तः स्मृतिर्ज्ञानमपोहनं च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृत्वेदविदेव चाहं तत्सत्। ॐ अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च। हे कृष्ण करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधा कान्त नमस्तुते। काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पश्चातदेशतारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे।
ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சண்டே ஈவினிங் வந்ததுக்கு. இந்த ஸ்லோகா ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஸ்லோகா. அஃப்கோர்ஸ் பகவத்கீதை எல்லாமே ஃபேமஸ் ஸ்லோகா தான். இருந்தாலும் சில ஸ்லோகங்கள் அதிகமாக பேசப்படும். ஸ்ரீல பிரபுபாத் இந்த ஸ்லோகா அவரோட சொற்பொழிவில் தென் பொருளூரில் நிறைய இடத்துல இது ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு இருப்பார். ரொம்ப அப்படி ஒரு ஸ்லோகம். இந்த அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாண்டியெல்லாம் படிச்சிங்கன்னா கிருஷ்ணர் ரொம்ப பல அற்புதமான விஷயங்கள் சொல்கிறார். உதாரணத்துக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாக்குறது கூட அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம சாப்பிட்றோம், ஜீரணமாகனோட கிருஷ்ணர் தான் ஜீரணம் பண்ணணும். நாம்பள ஜீரணம் பண்ணிக்க முடியாது. நாம் சாப்பிட்டு நானே ஜீரணம் பண்ணிக்க முடியாது. உண்மையில் அப்படி ஒன்று இருக்குன்னு வைங்க, பேச்சுக்கு சொல்கிறேன், வியாதியே வராது. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் சாப்பிடணும், ஜீரணம் ஆகாது, வியாதி வரும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்ற, இந்த உலகத்தில் பல கோடி கிரகங்கள் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், மிதங்குது. கிருஷ்ணர் சொல்றார், நான் தான் அதை மிதக்க வைக்கிறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார். அது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் சொல்றார். அதே மாதிரி இப்போ மாம்பழமெல்லாம் சாப்பிட்றோம். அந்த மாம்பழம் நல்லா பழுக்குதுன்னு வைங்க, அதுக்கு சந்திரனோட ஒளி வேணும். கிருஷ்ணர் சொல்ற, அது நான் தான் பண்றேங்கிற. காய்கறிகள் ருசியா இருக்கு அப்படின்னா அதுக்கும் பகவான் தான் காரணம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு வரும் பொழுது அந்த 2வது லைன்ல சொல்றார், மத்தக ஸ்மிருதி. ஸ்மிருதினா ரிமெம்பரன்ஸ், ஞாபக சக்தி. நீங்க பொருளூரில் அவர் படிச்சார், தமிழ்ல ரொம்ப அழகா பிரபுபாத் எழுதுறார். இந்த உலகத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையில நல்ல பிளான் பண்ணி பணம் சம்பாதிப்பான். நிறைய பேர் இருக்கான். அந்த பிளான் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி, அந்த திறமை கிருஷ்ணர் தான் கொடுப்பார். இட்ஸ் நாட் தட் நான் உட்காந்து நான் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது. தோணும், நான் தானே பிளான் பண்ணேன் அப்படின்னு தோணும். ஆனால் ஆக்சுவலி கிருஷ்ணா தான் அது கொடுப்பார். இதை ரொம்ப பார்த்து புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு ஒரு கழுது இருக்குன்னு வைங்க. கழுது இருக்கு, அந்த கழுதை மேலே நான் ஒரு பைக்குள்ளே ஒரு 5 கோடி ரூபா பணம் போட்டு அந்த 5 கோடி ரூபா பை வந்து கழுது மேலே வச்சேன்னு வைங்க. உடனே அந்த கழுது நினச்சிக்குது நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த கழுதை நினச்சிக்குது நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், ஏன்னா 5 கோடி ரூபா பை என் மேலே இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டா அது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமோ. நான் அறிவாளி நாம நினைச்சா நாமளும் அதுதான். ஓகே, அந்த அறிவுங்கிறது கிருஷ்ணர் தான் கொடுக்கிறார். ஓகே, அந்த அறிவு கிருஷ்ணர் இங்க சொல்றார், நான் தான் தரேன் அப்படிங்கிறார். அது என்னது நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அந்த கழுது நினைக்கிற மாதிரி தான். அந்த கழுது வந்து நான் கோடீஸ்வரன் நினைச்சுக்கிட்ட மாதிரி, நான் அறிவாளி, நான் பிளான் பண்ணேன். கிருஷ்ணா கிளியரா சொல்றார், நான் தான் அறிவு கொடுக்கிறேன். சரி, ஏன் சில பேருக்கு அந்த அறிவு கொடுக்கிறார் அப்படின்னா அவனோட கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கணக்கு நம்மளால போட முடியாது. அவன் கர்மா ஒண்ணு இருக்கு, அவன் பணம் சம்பாதிக்கணும், கணக்கெல்லாம் இருக்கு. கிருஷ்ணா அந்த அறிவும் கொடுப்பாரு. சம்டைம்ஸ் அவன் கர்மா பிரகாரம் பணம் இழக்கணும்னு வைங்க, அந்த அறிவு கிருஷ்ணரும் கொடுப்பாரு. அவன் எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணி போயிடும், அதுவும் நடக்கும். அதுவும் சம்டைம்ஸ் பார்ப்போம். அந்த கிருஷ்ணர் சொல்றார், அப்போஹனம். அப்போஹனம்னா மறதி. என்னமோ நான் பாட்டு தப்பா ஒரு கால்குலேட் பண்ணி எங்கேயோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுவேன், பணம் போயிடும். அந்த அறிவும் கிருஷ்ணர் தான் கொடுப்பார். ஓகே, போட்டு சம் கர்மா. ஸோ ரொம்ப அழகா கிருஷ்ணன் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்ற, சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ. எல்லா ஹிருதத்தில் நான் இருக்கேன்.
கிருஷ்ண கிளியர் எல்லாத்தோட ஹிருதயம்னா வெறும் மனிதன் மட்டும் நினைக்க வேணாம், மிருகங்கள். இப்போ இந்த மரம், அப்போ இந்த மரத்துக்கு ஹிருதயம் இருக்கான்னா இருக்கு. அது நம்ம மாதிரி லப்பு டப்புன்னு அடிச்சுக்காது, ஆனால் இருக்கு. கிருமிக்கு ஹிருதயம் இருக்குன்னா இருக்கு, அதுக்கு இருக்கு. இது மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார் ஹிருதி சந்நிவிஷ்டோ, ஹிருதயத்தை நான் இருக்கேன். நிறைய இடத்துல சொல்றார் ஈஸ்வரஹ சர்வபூதா நாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்றார் எல்லாரோட ஹிருதயத்தில் இருக்கேன், இங்கேயும் சொல்றார். ஸோ அவர் எல்லாத்து கூட இருக்கிறனால நான் என்ன நினைக்கிறேன், என்னோட கர்மா, போன ஜென்மம், 100 கோடி ஜென்மம் முன்னாடி என்ன பண்ண எல்லாமே அவருக்கு தெரியும். நமக்கு மிஞ்சி போனால் ஒரு ஒன்றும் இல்லை, போன ஒரு வாரத்தில் நம்ம என்னென்ன பண்ணுங்க நமக்கு ஒழுங்காக தெரியாது. ஒரு வாரம் தெரியாது. போன செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் முழிப்போம். நாம் செவ்வாய்க்கிழமை 5 நாள் முன்னாடி தான் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டா முழிப்போம். நமக்கு அவ்வளோதான் மருதியே, நம்மளோட இன்டெலிஜென்ஸும் அவ்வளோதான் ஒர்க் ஆகுது, ரொம்பலாம் கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நம்ம 100 கோடி ஜென்மம் முன்னாடி என்ன பண்ண கூட அவருக்கு தெரியும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி யாருக்கு அறிவு கொடுக்கணும், யாருக்கு அறிவு எடுத்தாரணும் எல்லாமே அவர் போடுவார். ஆனால் பகவான் ரொம்ப கருணை உள்ளவர், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம கிருஷ்ணர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுனால நமக்காக உட்காந்து வேதமும் எழுதுறார். வேதாந்த கிருத்வேத விதேவ சாகம். கிருஷ்ணர் சொல்றார் வேதம் நான் தான் எழுதுறேன் அப்படிங்கிறார். நம்ம வியாசர் எழுதணும்னு சொல்றோம் இல்லையா, ஆக்சுவலி இப்ப இருக்கிற வியாசர் பகவானோட அவதாரம், கிருஷ்ணரோட அவதாரம். அவர் நம்ம மாதிரி மனிதன்லாம் கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க வேதங்கள் மனிதன் தான் எழுதுனா, பகவான் எழுதியிருக்கார். அதனால அது பர்ஃபெக்ட். ஒன்றும் வேதத்தில் இருக்கிற அறிவு நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. வேதத்தில் அத்தனை விஷயங்கள் இருக்கு. நீங்கள் இன்னைக்கு என்ஜினியரிங்கிறோம், மெடிசனுங்கிறோம், மேனேஜ்மெண்ட்டுங்கிறோம், அதுக்கும் பியாண்ட். அதாவது அப்படின்னா நம்ம புலன்களுக்கெல்லாம் புரியாது அந்த மாதிரி விஷயம் கூட வேதத்தில் இருக்கு. மியூசிக் இருக்கு, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அது வேதத்தில் இருக்கும். அதில் இல்லாத விஷயம் கிடையாது. உண்மையில சொல்ல போனா உதாரணத்துக்கு சில பூஜைகள்லாம் பண்ணிங்க வைங்க, உங்களுக்கு வியாதி வராம இருக்கிற மாதிரி பூஜை எல்லாம் இருக்கு. கலியுகத்தில் பண்ண முடியாது, ஆனா இருக்கு. ரொம்ப நாள் வாழலாம் அப்படி ஒரு பூஜை இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. சில பூஜைகள் பண்ண பணம் வரும்னா இருக்கு, பணம் வரும். மேபி அது பேசுனா இந்த இடம் பத்தாது, ஃபுல் கூட்டம் இருக்கும். ஒன்று எனக்கும் அது தெரியாது, ஆனால் இருக்குன்னு தெரியும். அது என்னன்னு எனக்கு தெரியாது, அது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த வேதத்தில் இல்லாது கிடையாது. பட் சேம் டைம் அதே வேதத்தில் கிருஷ்ணா அவரை புரிஞ்சுக்கணும் அந்த அறிவும் கொடுக்குறார். பகவானை புரிஞ்சுக்கிற அறிவும் அவரே கொடுக்குறார். இந்த ஸ்லோகத்தில் பாருங்க, வேதைஷ்ச சர்வை அகமேவ வேத்யோங்கிறார். வேதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா சாமுத்திரிகா லக்ஷணம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமுத்திரிகா லக்ஷணம்ங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ். அது எப்பேற்பட்ட சயின்ஸ்னா, அது நம்ம சரியாக கற்றுக்கிட்டோன்னு வைங்க, ஒரு மனுஷனை பார்த்தோன்னா அப்படியே அவன் ப்ளூ பிரிண்ட் எடுத்துடலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாமே சொல்லிடலாம். என்ன மாதிரி குணங்கள் இருக்கு அதுவும் சொல்லிடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, 1 2 கிடையாது, அத்தனை இருக்கு வேதத்தில். பட் எதுக்கு இத்தனை விஷயங்கள் வேதத்தில் இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. இத்தனை டிபார்ட்மெண்ட் நாலேஜ் எதுக்கு இருக்குன்னா பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்கு, வேற எதுக்கும் கிடையாது. நிறைய இருக்கு. ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், கல்யாணமானா அவங்க எப்படி இருக்கணும், ரிட்டைர்மெண்ட் லைஃப் அப்படின்னா ஒரு 55 60 வயசு ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல அவங்க எப்படி இருக்கணும், ஒரு 75 80 வயசுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்கணும், இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா கிருஷ்ணரான்னு தெரிஞ்சுக்கிட்டான் இத்தனை எல்லாமே கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. லீவ் போட்டால் உங்கள் அப்பா கூப்பிடும்பாங்க இல்லையா? நிறைய ஸ்கூலுக்கு லீவ் போட்டால் போதும், முதல்ல உங்கள் அப்பா கூப்பிடு, பரீட்சைலாம் எழுதணும்,
ஏதோ ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. எதுக்கு ரூல்ஸ்? இத்தனை ரூல்ஸ்னால் அவன் எப்படியாவது 80ல் 90 எடுக்கணும், அதனால இத்தனை ரூல்ஸ் போடுவான். அது ஒரு காரணத்துக்காக நிறைய ரூல்ஸ் போடுவாங்க ஸ்கூலில். ஸோ வேதத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எதுக்கு இருக்குன்னா கிருஷ்ணர் யாரும் தெரிஞ்சுக்கிறது தான். அது அவரே சொல்கிறார். வேற எந்த காரணம் கிடையாது, ஒன்று தான். அப்போ பகவானை தெரிஞ்சுக்காம நான் வேதங்கள் என்ன கடைபிடிச்சாலும் மறுபடியும் 0 வந்து போயிடும், 0 ஆகிடும். ஜஸ்ட் லைக் நான் ஸ்கூலில் எல்லா ரூலும் ஃபாலோ பண்ணுவேன். லீவ் போட மாட்டேன், கரெக்ட் டைமுக்கு போவேன், எந்த பையன் கூட சண்டை போட மாட்டேன், ஆனால் நல்லா படிக்க மாட்டேன். இது வச்சு என்ன பண்ணுறது? ஸோ நோ யூஸ் இல்லையா? இத்தனை ரூல்ஸ் கடைபிடிச்சு அந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா 0. அது மாதிரி நான் வாழ்க்கையில் ஏதோ கடைபிடிக்கலாம், ஆனால் பகவான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கலைன்னா மொத்தம் 0 ஆகிடும். அதனால பலன் இருக்காது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் யாரும் தெரிஞ்சுக்கணும் அர்ஜுனா, நமக்கு சொல்கிறார் நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ சில பேர் கேள்வி கேட்கலாம், நான் ஏங்க பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நான் அவரோட அம்சம். ஜென்ரலாக நம்ம இந்தியாவில் ஒரு பையனோ பொண்ணோ பார்க்குறோம், நல்லா படிக்கிறாங்க, நல்லபடியாக இருக்கும்போது என்ன கேட்பான்? உங்கள் அப்பா யாருன்னு கேட்பான். உங்கள் அப்பா யாருன்னு கேட்பான், சொல்லுவா கேட்பான். தப்பு பண்ணாலும் கேட்பான், உங்கள் அப்பா யார் முதல்ல சொல்லு, இல்லையா? யார் என்ன இது கேட்பான். நம்மளோட உண்மையான அப்பா என்ன? கிருஷ்ணா. அவர் தெரிஞ்சுக்கணும். நான் அவரோட அம்சம் தான் நாம் எல்லாம். பகவானோட அம்சம்னால நாம் யாருமே ஆர்டினரி கிடையாது. இது உண்மை. இந்த உலகத்தில் எல்லா ஆத்மாவும் ஹை கிளாஸ் ஆத்மா தான், லோ கிளாஸ்னு ஒன்று கிடையாது. ஏன்னா எல்லாம் பகவானோட அம்சம். ஆனால் அது தெரியாதனால அந்த ஆத்மா கஷ்டப்பட்டு இருக்கும். அது தெரியல, தெரியாதனால கஷ்டப்படுவாங்க. அது தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அது ஆச்சாரியர்கள், குரு, பகவான் அவங்க மூலமாக தான் நமக்கு வரும். பகவான் அவங்க மூலமாக சொல்லி கொடுப்பாரு. நமக்கெல்லாம் அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது உண்மை. அந்த கழுதை எக்ஸாம்பிள் சொன்னாலே அது மாதிரி தான். அது மேலே 5 கோடி ரூபாய் வச்சுன்னு அது நான் பணக்காரன் கோடீஸ்வரன் நினச்சா பைத்தியக்காரத்தனமோ, நான் அறிவாளின்னு நினச்சாலும் பைத்தியக்காரத்தனம் தான். நான் பணக்காரன் அப்படின்னு நினச்சாலும் பைத்தியக்காரன் தான். பகவான் எனக்கு அந்த அறிவு கொடுத்துருக்கார், அதுதான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். பகவான் எனக்கு இந்த பணம் கொடுத்துருக்கார், பகவான் எனக்கு இந்த வசதி கொடுத்துருக்கார், அதுதான் சரியான அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிறது. நான் பண்ணேன் அப்படின்னா அகங்காரம் வரும். அந்த அகங்காரம் வரும்பொழுது கண்ணை மறைச்சிடும், கண்ணையே மறைக்கும். நான் தான் லீடர், மாஸ்டர். மாஸ்டர்னா தலைவன், நான் தான் எல்லாமே, எல்லாம் என் கீழே தான் இருக்கு. இது அகங்காரம். அண்ட் கிருஷ்ணா பகவத்கீதையில் நிறைய இடத்துல வார்னிங் கொடுக்குறார், எப்போ அகங்காரம் வந்தோம் உங்கள் லைஃப் முடிஞ்சிடும் அப்படிங்கிறார். ஸோ நமக்கு அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரம் கண்ணை மூடிடுது. அப்போ அந்த அகங்காரம் போகணுன்னா பகவானோட அனுகிரகம் வேணும், இந்த அறிவு வேணும், பகவத்கீதை அறிவு வேணும். இந்த அறிவு இல்லைன்னா போகாது. எல்லாம் நான் பண்ணுறேன், என்னால் முடியும் என்னன்னா ஐன்னா நானுங்கிறது எப்போ வந்துக்கிட்டே இருக்கோ அகங்காரம் இருக்குன்னு அர்த்தம். அந்த நானுங்கிறது போய் ஆகணும். ஆனால் அவ்வளோ சுலபமாக போகாது, ஆனால் போய் ஆகணும். அது பகவத்கீதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ கிருஷ்ணரே சொல்கிறார், நான் தான் அறிவு தரேன். அவர் அறிவு கொடுக்கறனால தான் நம்ம நிறையா நல்லபடியாக பிளான் பண்ணுவோம். அது பகவான் அனுகிரகம். அது போன ஜென்மத்தில் எங்கே விட்டனோ இந்த ஜென்மத்தை தொடரும். அது கிருஷ்ணர் தான் அந்த ஒர்க் பண்ணுறார். ஸோ இந்த சில பிரபுபாத் கடைசியில் ரொம்ப அழகாக எழுதுகிறார், இந்த வேதம் படிக்கும் பொழுது நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ், முன்னாடி சொன்னபடி நமக்கும் பகவானுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப், சம்பந்தம், அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பொதுவாக நிறைய பேர்
கடவுள் அப்படின்னா அவர் பெரியவர், அவர் தப்பு பண்ணால் தண்டிப்பார், இப்படி தான் நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. பட் நமக்கும் பகவானுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது நிறைய பேர் சொல்லலை. அது இருக்கு, கிருஷ்ணரும் சொல்லியிருக்கார், வெளியில் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நமக்கும் பகவான் ரிலேஷன்ஷிப் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. நம்ம அந்த சம்பந்தம் விட்டுட்டு மற்ற சம்பந்தங்கள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கதான் தப்பு பண்ணுவோம், அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இந்த சம்பந்தம் பெர்மனன்ட், இது கட் ஆகாது, இது என்னைக்குமே கட் ஆகாது. ஆனா இப்போ நம்ம உலகத்துல, இந்த உலகத்துல நமக்கு சம்பந்தம் சிலதெல்லாம் இருக்கு, அது எல்லாமே கட் ஆயிடும், கட்டாயே தீரணும், வேற வழி இல்லை. ஆனா இந்த சம்பந்தம் கட் ஆகாது. கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதால, கிருஷ்ணரே சொல்றார், இது 15வது அத்தியாயம் 13லே சொல்லுவார், உனக்கு எனக்கு கட் ஆகாதும்பார், தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிறார். இந்த இப்போது இருக்கிற ஸ்லோகத்திலையும் சொல்றார், நான் எல்லாத்தோட ஹிருதயத்துல இருக்கேன், எல்லாமே அவர் தான் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதா படிக்கணும். இந்த பகவத்கீதா படிக்காதனா என்ன நடக்குதுன்னா, எனக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம் மறந்துட்டு எனக்கும் பணத்துக்கு சம்பந்தம் இருக்கும்னு நினைச்சுக்குவேன். அப்படின்னா அது என்கிட்ட இருந்து நான் சந்தோஷமா இருப்பேன். இல்ல புகழுக்கோட சம்பந்தம் வச்சுக்குவேன், நல்ல புகழ் வேணும், நல்ல பைசா வேணும், இல்ல வேற ஏதோ நபர் வேணும், இந்த எல்லா சம்பந்தம் முக்கியம் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இதுல என்ன நடக்கும்னா, கண்டிப்பா நடக்கும், இது எல்லாமே கட் ஆகிட்டே வரும், கண்டிப்பா ஆகும். கட்டாகும்போது அவனால தாங்க முடியாது, அவனால தாங்க முடியாது. என்னடா இப்படி நடக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அப்படின்னா ஒரு விரக்தி, ஒரு பயங்கரமான விரக்தி வரும். அந்த விரக்தி வரும்போது அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அவங்களுக்கே தெரியாது. தற்கொலையும் பண்ணிக்கலாம், இல்லை கெட்ட பழக்கத்துக்கள் அடிமை ஆவாங்க, இப்படி நடக்கும். அது கெட்ட பழக்கம் எப்படி வேணாலும் போகலாம், போதை பொருளாக இருக்கலாம், வேறு எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா அந்த விரக்தி வரும்போது அதை மறக்கணும்னு பார்ப்பாங்க, அது மறக்கவும் முடியாது. அப்போ போதை பொருள், மோசமான சாகுவாசங்கள், இதெல்லாமே வரும். ஸோ உண்மையிலே நமக்கு பகவானுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மற்றது டெம்பரரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் அது நல்லாவும் அமையும். பகவானோட அனுகிரகத்தில் சில பேருக்கு நல்லா டெம்பரரி ரிலேஷன்ஷிப்ஸ் அமைஞ்சிடும், அது போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஓகே, இது எப்படி போகத்தான் போகுது, ஆனால் எனக்கும் பகவானுங்கிறது அது எப்பவுமே இருக்கும். அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் ஆகாது, அவங்களுக்கு வராது, அவங்க அமைதியாக இருப்பாங்க. இது கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், கிருஷ்ணரே சொல்றார், என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க ஸ்தித பிரக்னா, அப்படின்னா ஈக்வானிமிட்டி, ஈக்வானிமிட்டினா சமநிலையில் இருப்பாங்க, என்ன நடந்தாலும் சமநிலையில் இருப்பாங்க. ஸோ அந்த அறிவு நமக்கு கிடைக்குமா, அந்த மாதிரி குணங்கள் கிடைக்குமானா கிடைக்கும், கிருஷ்ணர் கொடுப்பார். நான் ஒர்க் பண்ணணும், படிக்கணும். நான் அப்போ இதை நான் படிக்கலைன்னா, இது உண்மை, நமக்கும் பகவானுக்கு ரிலேஷன்ஷிப்பு தெரியாது. அப்போ அவர் எனக்கு உண்மையான புத்தியும் தரமாட்டார், என்ன ஒர்க் பண்ணல தரமாட்டார். இப்போ ஒர்க் பண்ணால் கொடுத்துருவார், ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார் நான் தந்துடுவேன் அப்படிங்கிறார். இல்லைன்னா உண்மையில நாமெல்லாம் அந்த கழுத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்போம். எப்படி அந்த கழுதை நான் கோடீஸ்வரன் நினைச்சுக்கிச்சோ, நான் அறிவாளி, நான் பெரிய ஆளு, ஊர்லயே நான் தாங்க பெரிய ஆள், இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அந்த கழுதை மாதிரி. ஆனால் நமக்கு தான் தெரியும் அந்த கழுதை கோடீஸ்வரனா இல்லையா, நமக்கு தான் தெரியும். அது மாதிரி புத்தி இருக்குன்னு தான் தெரியும். உண்மையில நான் அறிவாளியா? நோ, கிருஷ்ணர் அந்த அறிவை கொடுக்கிறார், அவ்வளவுதான். அதனால என்னால ஒரு காரியம் ஒழுங்கா பண்ண முடியறது, அவ்வளவுதான். பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு கம்முன்னு இருக்கணும். நான் பண்ணேன்னா அடி விழுக்கும். எப்படி அந்த கழுதை நினைச்சிச்சுன்னு வைங்க, எல்லாரும் பைத்தியம் தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த உலகத்துல யாரும் நான் கோடீஸ்வரன், நான் பெரிய ஆளுன்னா சார்ட் ஆஃப் ஹை கிளாஸ் கழுதுன்னு சொல்ல வேண்டியதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா கழுதை 4 காலில் நடக்கும், 2 காலில் நடக்கிறான், அது ஒன்று தான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஜென்ரல் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லுவேன், ஓம் அக்ஞான திமிராந்தாஸ்யா. அது ஏதோ சம்டைம்ஸ் அப்படியே ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு மாதிரி சொல்லுவோம்.
அது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்லோகத்திலே நம்ம என்ன சொல்கிறோன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு அறிவு இல்லை, குரு எனக்கு அறிவு கொடுக்குறான்னு அப்பவே நம்ம சொல்கிறோம். உண்மையில் நமக்கு அறிவு கிடையாது. அதனால அந்த ஸ்லோகமே சொல்கிறோம். சக்ஷு, அந்த திவ்ய கண்கள் குரு கொடுக்குறார், அப்படிதான் சொல்கிறோம். ஆனால் மாதிரி நம்ம அறிவாளின்னு நினச்சிக்குவோம். நம்ம அறிவாளி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் ஸ்லோகம் சொல்லும்போது எனக்கு அறிவு இல்லை, அந்த குரு கொடுக்குறாரு. சும்மா அது ஒரு சடங்காக சொல்லிட்டு போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நாமளும் கிருஷ்ணா தான் அறிவு கொடுக்குறார். அந்த கிருஷ்ணா ஒரு ஆச்சாரிய மூலமாக எல்லாம் இல்லை நேரம் கொடுப்பார் அறிவு. அவர் தான் கொடுக்குறார், நோ டவுட். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவங்க எதுக்குமே ஏன்னோ வேவரிங்னா அலைப்பாயிறது, அதெல்லாம் நடக்காது. இந்த மைண்டு வேவர் ஆகும், அலைப்பாயும், அதெல்லாம் நடக்காது. ஜஸ்ட் ஒரே மாதிரி இருப்பாங்க. இது அர்ஜுனரே கேட்குறாரு, எப்படி ஒரு பர்ஃபெக்டான பர்சன்னா யார்? அர்ஜுனர் கேட்குறாரு, பர்ஃபெக்டான பர்சன்னா யார்? அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க என்ன பேசுவாங்க? எப்படி நடந்துக்குவாங்க? கஷ்டம் வரும்போது எப்படி இருப்பாங்க? சுகம் வரும்போது எப்படி இருப்பாங்க? அர்ஜுனர் கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அவங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையான ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் லைக் ஒரு குழந்தை இருக்கு. சில பிரபுபாத் இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவார். ஒரு குழந்தை எக்ஸிபிஷனில் காணா போச்சுன்னு வைங்க, அப்போ அந்த குழந்தை அழுகும். கண்டிப்பாக அந்த குழந்தை அழுகும். அந்த குழந்தை அழுகு நிறுத்துறதுக்காக சில பேர் சில பொம்மை கொடுக்கலாம். பொம்மை கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் நிறுத்தும், மறுபடியும் கொஞ்ச நேரத்தை மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொரு புது பொம்மை கொடுப்பாங்க, மறுபடியும் கொஞ்ச நேரம் நிற்கும் அழுக, மறுபடியும் அழுகும், மறுபடியும் இன்னொரு புது பொம்மை. ஆனால் அந்த அழுகை பெர்மனண்ட்டாக நிறுத்தணும்னா அது அம்மாட்ட போனால் தான் நிறுத்தும். அது வரைக்கும் நிறுத்தாது. அம்மா கிட்ட போனால் தான் நீ அழுகாது குழந்தை, இல்லைன்னா அது வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி நம்ம பகவான் கூட சம்பந்தம் வச்சுக்காத வரைக்கும் நாமளும் அழுதுட்டு தான் இருப்போம். ஓகே, அழுகுவோம் நிறுத்தும், அழுகுவோம் நிறுத்தும், இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, மம்மை வம்ச ஜீவலோகே, உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு அர்ஜுனாங்கிறார். அதனால நான் சொல்றபடி செய் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், மாமேகம் சரணம் பிரஜா, எங்கிட்ட பண்ணா சரணாதி பண்ணு. ஸோ அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லும் பொழுதுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னே நமக்கு புரியும். இப்போ இருக்கு, தெரியல, எனக்கு அஜ்ஞானத்தில் இருக்கேன். ஓகே, ரிவைவ் ஆகும். ரிவைவ்னா புதுப்பிக்கிறது. ஏற்கனவே இருக்கு, கண்ணுக்கு தெரியும், எனக்கு அது வரைக்கும் தெரியாது. இந்த ஹரே கிருஷ்ணா சொன்னாதான் இதெல்லாம் புரியும். இது பகவான் கொடுத்த ஒரு பெரிய ஏன்னா ஒரு பரிசு மாதிரி. இந்த ஹரே கிருஷ்ணா இதை சொல்லு, உனக்கு புரியும், நல்லது நடக்கும். கிருஷ்ணர் சொல்றாருன்னா அது உண்மை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது ஏதோ மனுஷன் எழுதல, இது கிருஷ்ணர் தான் எழுதியிருக்கார். கலிசந்தரண உபனிஷத். ஓகே, வேதத்தில் 4 பிரிப்பாங்க. உபனிஷத் 4 வேதங்கள் இருக்கு, அது வேற. ஒரு வேதம் மறுபடியும் 4 பிரிப்பாங்க. உபனிஷத்தும்பாங்க, சம்ஹிதாம்பாங்க, ஆரண்யகம், பிராமணா அந்த பிராமணால, இது வேற 4 பிரிப்பாங்க. அந்த உபனிஷத்துல கலிசந்தரண உபனிஷத்துல இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் அதுல வருது, உபனிஷத்துல இருக்குது. அப்புறம் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்தது அடுத்த ஸ்லோகம் ஒன்று இருக்கு அந்த உபனிஷத்துல. அந்த ஸ்லோகம் என்னன்னா, இதி ஷோடாசகனாம் கலி கல்மஷநாசனம் நாத்தஹ பரதரோ உபாய சர்வ வேதேஷு திருஷ்யதே. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஷோடாசக நாம் 16 வார்த்தைகள் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரால கவுண்ட் பண்ணீங்கன்னா 16 வார்த்தை இருக்கும். கலி கல்மஷ நாசனம். கலியுகத்துல நம்ம எல்லாருக்கும் அழுக்கு நிறைய இருக்கு, உள்ள நிறைய அழுக்கு இருக்கு. அழுக்கெல்லாம் இல்லாம கிடையாது. அது எப்படிங்க சொல்றீங்க, நமக்கு அழுக்கு இருக்குன்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். அது வெரி சிம்பிள். அழுக்கு இல்லைன்னு வச்சுக்கோம் பேச்சுக்கு, எப்பவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். 24 hours சந்தோஷமா இருக்கணும்.
நான் அப்படி இல்லை அப்படின்னா உள்ள அழுக்கு இருக்கு, அவ்வளோதான். தட்ஸ் இட். இதுதான் லாஜிக். ஸோ கல்மஷ நாசனம், இந்த கலியுகத்தில் அழுக்கெல்லாம் போறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு அந்த ஸ்லோகம். நாத்தக பரத்தரோ உபாய சர்வ வேதேஷு திருஷ்யத்தே. சர்வ வேதேஷு 4 வேதங்கள் புரட்டி பார்த்தாலும் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்ற மாதிரி ஒரு ப்ராசஸ், ஒரு வழிமுறை, இது மாதிரி வழிமுறை இல்லை. நானா இல்லை. நாத்தா பரத்தர உபாயா, உபாயனா த பெஸ்ட் ப்ராசஸ், ஒரு வழிமுறை இல்லை அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றான். ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹரே கிருஷ்ணா சொல்லணும், பகவத்கீதையும் படிக்கணும். படித்தா தான் நம்மளோட சிச்சுவேஷன், நிலை என்ன நமக்கு புரியும். இல்லைன்னா அந்த கழுது மாதிரி தான் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். இப்போ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். அந்த கழுது மாதிரி தான் நினச்சிட்டு இருப்போம். எப்படி அந்த கழுதை நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு நினச்சிக்குதோ, நம்மளும் நினச்சிட்டு இருப்போம் நம்மளாம் பெரிய ஆளுப்பா, நம்மளாம் ஊர்லேயே நாங்கள் தாங்க பெரிய ஆளும்பாங்க. அப்படின்னா பெரிய கழுது மாதிரி அவன் நினச்சிக்கிறான். அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது, நத்திங். நம்ம நிலை அந்த கழுது மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பகவத்கீதை படிக்கும்போது தான் என்னோட சிச்சுவேஷன் புரியும். நல்லா புரியும் பொழுது தான், ஸோ தப்பாக இருக்குன்னு புரியும் பொழுது மாற்றிக்கலாம். புரியலன்னு எப்படி மாற்றிக்கிறது? டாக்டர் எங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா தானே நான் திருந்துவேன். எனக்கே தெரியல, நான் எப்படி திருந்துவேன்? அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நான் திருந்துவேன். ஸோ பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் நம்மகிட்ட இத்தனை பிரச்சனை இருக்கான்னு நமக்கே தெரியும். படிக்கலன்னு தெரியாது. படிக்கலைன்னா முன்னாடி சொன்னபடி அந்த கழுது மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். நான் டாக்டர், அந்த கழுது மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா பகவத்கீதை படிக்கணும். உபநிஷத்துல இன்னொரு உபநிஷத்துல வருது, தர்மே நஹி பசுபீஹி சமானா. இந்த தர்மம் கடைபிடிக்கலைன்னா பசுபீஹி சமானா. பசுன்னு அனிமல், விலங்கு. சமானம் மனுஷனும் மிருகம் ஒண்ணுதான், உபநிஷத்துல வருது. ஸோ நாம் அது மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையிலே மனித உடல் கிடைச்சிருக்கு, பட் நாம் இந்த உடலும் கிடையாது. ஆத்மா ரொம்ப ஹை கிளாஸ், பகவானோட அம்சம்னா. இந்த உலகத்துல எல்லாருக்கும் பகவத்கீதா புரிஞ்சிருக்கான அறிவு இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாருக்கும். யாரு வேணாலும் பகவத்கீதை புரிஞ்சுக்கலாம். இவங்கனால புரிஞ்சுக்க முடியாதுன்னு அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் அது சொல்றார், புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றார். பகவத்கீதை இன்னொரு இடத்துல வருது. ஸோ டெய்லி நம்ம எல்லாரும் பகவத்கீதா படிக்கணும், ஹரே கிருஷ்ணாவும் சொல்லணும். கண்டிப்பா உங்க லைஃப் நல்லபடியா வரும். இதுதான் வழி தவிர இன்னொரு வழி கிடையாது. யாராவது இருக்குன்னு சொன்னா அவங்க சீட் பண்றாங்க, ஏமாத்துறாங்க. ஜஸ்ட் 100% ஏமாத்துறது. இது ஒண்ணுதான் வழி. ஓகே, ஸோ இங்க நான் ஸ்டாப் பண்றேன். ஹரே கிருஷ்ணா, தாத் சாத். கேள்வி இருந்தா கேட்கல. கொஸ்டின்ஸ் இருக்கா? மற்றதுன்னா மற்ற வேதங்கள்லயோ மற்ற இதெல்லாம் சொல்லாம ஓகே, நல்ல கேள்வி. மற்ற ஆக்சுவலி நம்ம வேதத்தில் மதம்னு ஒன்று கிடையாது. ஓகே, நிறைய பேர் நினைக்கிறாங்க பகவத்கீதா ஹிந்துக்களுக்கானது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதே தப்பு தான். அவங்க பகவத்கீதை படிக்கலைன்னு அர்த்தம். இதில் மதம்னு ஒன்று கிடையாது. பகவத்கீதா ஸ்பெஷல் என்னன்னா, கிருஷ்ணர் அவராய் பேசுனது தான் இது. பகவான் நேரடியாக பேசுனது. பைபிள் அப்படிங்கிறது ஜீசஸ் பேசுனது கிடையாது. ஜீசஸோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னா அவங்க ஜீசஸ் இப்படி சொன்னார்னு சொல்லி எழுதுதான் அது. அது நேரடியாக ஜீசஸ் சொன்னதுன்னு எங்கேயும் வராது. பைபிள் அப்படிதான், குரான் அப்படித்தான். பகவத்கீதா இல்லை, நேராக பகவான் பேசுறது.
நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ கிருஷ்ணர் பகவான் நேராக சொல்றாரு, நான் பண்றேன் அப்படின்னு. தட்ஸ் இட். பைபிள் குரான் அப்படி கிடையாது. நோ, ஜீசஸ் நேராக பேசுனது கிடையாது. அது நீ படிச்சீங்கன்னா தெரியும். அவன் ஃபாலோவர்ஸ் தாமஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, இவர் இப்படி இப்போ சொன்னார் அப்படி சொன்னார், இவங்க எழுதுனது அப்படின்னு பல பேர் எழுதிட்டாங்க. அது நிறையா இருக்குது, அது இப்போ நான் பேச விரும்பலை. பட் பகவத்கீதா நேரடியாக கிருஷ்ணா பேசுறது, நேரம் ஓப்பனாக வருது. வேற எங்கேயும் அவங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்கே தான் இருக்காது. ஆமாம். எஸ் எஸ். அது இவங்க எடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது இவங்க எடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்க அப்படி வேணாம், பொதுவா மனுஷன் பாருங்களேன், அவ்வளவு முடிஞ்சது. நீங்க எது கொண்டு வர்றீங்க? 700 கோடி மக்கள் இருக்காங்க உலகத்துல. தட்ஸ் இட். கிறிஸ்டியன் முஸ்லீம் ஹிந்துன்னு அடையாளம் மனுஷன் தான் வச்சுக்கிட்டான். சாஸ்திரத்துல இங்க இருக்கு, சாஸ்திரத்துல அப்படி கிடையாது. நீங்க மதம்ங்கிற வார்த்தை வேதத்துல பார்க்க முடியாது, கிடையாது. வர்ணாசிரம தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது வெரி சயின்டிஃபிக், சும்மாலாம் கிடையாது, ரொம்ப சயின்டிஃபிக். அது இப்போ இருக்கிற புத்தி இல்லாமல் ஏதோ தப்பாக பேசுகிறாங்க, அது ரொம்ப சயின்டிஃபிக், அவங்களுக்கு தெரியாது. மதம்ங்கிறது வேதத்தில் இல்லை, நீங்கள் வேணால் தேடி பாருங்க, ஒவ்வொரு இடத்துல பார்க்க முடியாது. அது மனுஷன் கொண்டு வந்தது, சில புத்தி இல்லாதவங்க கொண்டு வந்தது. அதனால எங்க நன்மை எங்க நடக்குது? இப்போ அடிச்சுக்கிறாங்க, நன்மை ஒன்றும் இல்லையே. இது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அப்ளை ஆகும்ல. இது ஹிந்துக்களுக்கு, இது முஸ்லீமுக்குன்னே சொல்ல முடியும். இதில் மெடிக்கல் சயின்ஸ் வந்து கிறிஸ்டியனுக்கு அப்ளை ஆகும்னு சொல்ல முடியுமே? அது மாதிரி பகவத்கீதா, வேதம் அது மாதிரி எல்லாருக்கும் இது அப்ளை ஆகும். இது யாருமே நோன்னு சொல்ல முடியாது, மறுக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் பிரச்சனை வரலையா, முஸ்லீம்ஸ் பிரச்சனை வரலையா? பிரச்சனை வரல, அவங்களும் இது ஃபாலோ பண்ணல, அதான் பிரச்சனை வருது. யாராக இருந்தாலும் இது யூனிவர்சல். இது ஹிந்துக்களுக்கானதுன்னா தப்புங்கிற அந்த வார்த்தையே தப்பு, வேதத்தில் இல்லை. பகவத்கீதை படிச்சு பாருங்க, ஒரு இடத்துல கூட வராது. நடுவில் சில பேர் தப்பு பண்ணி இருக்காங்க, அதனால அப்படி ஏதோ ஆயிடுச்சு. படிச்சு பாருங்க தெரியும். நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அது சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க, மாறது அவங்க கையில் இருக்கு. சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்க மாறலன்னு என்ன பண்றது? சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இது மறுக்க முடியாது. இது யூனிவர்சல் சயின்ஸ். சயின்ஸ் இது வந்து ஏதோ ஒரு மதம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சயின்ஸ். ஆமா. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? என்ன? சொல்லு. ஓகே ஓகே. அந்த மாதிரி சில கதைகள்லாம் இருக்கு. பட் பகவானுக்கு சாபம்னு ஒன்று கிடையாது. பகவான் யாரும் சபிக்க முடியாது. பட் சம்டைம்ஸ் அவர் ஏத்துக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அவர் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஜஸ்ட் லைக் மகாபாரத காந்தாரி கிருஷ்ணர் பார்த்து சபிப்பாங்க, உங்களோட வம்சம் வந்து 36 வருஷம் கழிச்சு எல்லாம் அழியணும். மகாபாரத்தில் இருக்கு. டிவியில் இதெல்லாம் வராது, ஒரிஜினல் மகாபாரத்தில் வருது. கிருஷ்ணரே சொல்ல என்னை யாரும் சபிக்க முடியாதும்பார். இது டிவியில் சினிமாலெல்லாம் வராது, ஆனால் ஒரிஜினல் மகாபாரத்தில் அது இருக்கு. பட் அந்த சாபம் நடக்கணும் பார், கிருஷ்ணரே சொல்லுவார், என்னை சபிக்க முடியாது, ஆனால் உங்கள் வாயிலிருந்து வந்ததுனால அது நடக்கணும் அப்படிம்பார். அது காரணங்கள் கொடுத்துருவார். அது பல காரணங்கள் இருக்கு. ஏன் நடக்க வைக்கிறார்? பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா வேதத்தை எழுதுல அவரு தான். ஒரு காரணம், மெயின் காரணம் என்னன்னா, காந்தாரி கற்பு கரைச்சி
ஒரு கற்பு கரிசி சொன்னால் நடக்கணுமா? அந்த அந்த ரூல் எழுதுனதே கிருஷ்ணா தான். புரியுதுங்களா? கிருஷ்ணா அந்த ரூல் எழுதுறாருன்னா அது நடக்க வைக்கணும் அவர். ஸோ காந்தாரி சொல்கிறாங்களே, ஸோ நீ சொல்கிறது நடக்கட்டும். இது ஒரு காரணம், இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த எது குலத்தை வைண்ட் அப் பண்ணணும். ஸோ அது மூலமாக மக்களுக்கு நிறைய சொல்லி தருவார். அது நீங்கள் பாகவதம் படித்தா தான் புரியும். பாகவதம் படித்தா தான் ஏன் கிருஷ்ணர் அது பண்ணுறான்னு புரியும். அவர் சபிக்க முடியாது யாருமே, பட் நடக்கிற மாதிரி பண்ணுவார். இதெல்லாம் இருக்குது. அது மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி தருவார். நிறைய இருக்குது. இப்போ அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆமாம், அது மாதிரி ராமருக்கு ஒரு சாபம் இருக்குன்னா அவருக்கு சாபமெல்லாம் கிடையாது. ஒரு காரணங்களுக்காக அது பண்ணுறாரு. அது மற்ற புராணத்தில் இருக்குது. ராமாயணத்துலையும் வராது, மற்ற புராணத்தில் இருக்குது. நாரதர்னால அது வரும், அது மாதிரி வரும். ஆமாம். அப்படி புரிஞ்சக்கூடாது. நிறைய பேர் அப்படி பேசுவாங்க. கிருஷ்ணர் ஏன் அப்படிப்பா, ராமர் ஏன் வாலி கொண்டார், காரணங்கள்லாம் இருக்குது. அது நிறைய காரணம் இருக்கு. அது சரியான காரணங்கள் இருக்கு, வெளியில் தெரியாம பேசுவாங்க. வாலி கடைசியில் ஒத்துக்கிறார், நீங்க பண்ணது சரின்னு ஒத்துக்குவார். இதில் சினிமாவில் டிவியில் காட்ட மாட்டாங்க. ஆனால் வாலி ஒத்துக்கிறார், நீங்க என்ன கொன்னது கரெக்டும் பாரு. அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் புக்ஸ் எல்லாம் படித்தா தான் புரியும். தயவுசெய்து டிவியோ சினிமா பார்த்து வேதத்தை கற்றுக்க வேணாம். ராமாயணம் மகாபாரதம் கற்றுக்க வேணாம். அதில் முக்கால்வாசி பொய் தான் இருக்கு. 99% பொய் தான் இருக்கும், உண்மை எதுவும் இருக்காது. சரியான புக்ஸ் இருக்கு, ஆச்சாரியர்கள் கொடுத்தது, அது படித்தா தான் புரியும். ராமர் ஏன் இப்படி பண்ணாருக்கு சரியான காரணங்கள் இருக்கு. ராமரை சொல்லி வாலி ஒத்துக்கிறார், நான் பண்ண தப்பு, நீங்க பண்ணது சரிம்பார். அதுக்கு ஒரு ஆதாரம், வாலி இறக்கும் பொழுது மகன் அங்கதனை ராமர் கஸ்டடியில் தான் விடுறார். நான் சொல்றது புரியுதா? என்னை கொன்னவன் கையில் என் மகன் கொடுப்பனா? வாலி பண்றாரு. ஏன் பண்றாரு? அங்கதானே உங்க கஸ்டடியில் விடுறோம் பார். தம்பி கஸ்டடின்னு சொல்ல மாட்டார், உங்க கஸ்டடியில் நான் கொடுக்குறேன் பார். தட்ஸ் அ ப்ரூஃப் ராமர் செஞ்சது கரெக்டுன்னு. ராமாயணத்தில் இருக்கு. என்ன தெரியல, அது எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், தெரியல எனக்கு அது. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வேற ஏதாவது?